தந்தை மைந்தன் தூய ஆவியாகிய திரியேக கடவுளின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை 2ஆம் ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஆராதனை துவக்கும் முன்பதாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியின் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக இந்த திருச்சின்னத்திலே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க தந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். இந்த நாளிலும் அதிகாலையிலே உடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்க ஆண்டவரே நம்மை நோக்கி பார்க்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் கடவுளை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இந்த இடத்துல வந்து உண்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசை, உண்மை ஆராதிக்கிற ஆராதனை, வாசிக்கிற திருமறை பகுதிகள், தியானிக்கிற எங்கள் தியானம், ஜபங்கள் எல்லாவற்றையும் ஏற்று நீர் மகிமைப்பட வேண்டும் என்று இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வருகிற நம்முடைய பிள்ளைகளை விரைவாய் நீர் கூட்டி சேரும். வர முடியாமல் வீட்டிலிருந்து எங்களோடு ஆராதனையில் இணைகிற நம்முடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் நம்முடைய பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும், எங்களை வழிநடத்தியருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 2வது பாடலை பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம் என்ற பாடல். கீர்த்தனைகள் 2.